என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. குழந்தைகளை தூண்டிவிட்டு குழந்தைகளுடைய வற்புறுத்தலால் சில பெற்றோர்கள் வாக்களித்து தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் 108 தொகுதியை பெற்றிருக்கிறாரே தவிர்த்து, பட் மக்கள் விருப்பப்பட்டு தானே திமுக மேலேயும் அதிமுக மேலே இந்த விரக்தியில வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஜய் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாருங்க. அவர் பாவங்க, அவர் அமைதியா இருந்து எல்லாமே செய்வாரு. பிரதமரே செய்தியாளரை சந்திக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஓடுகாலிகளை, நான் வார்த்தை தடிமனாக இருந்தாலும் நீங்க பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த ஓடுகளை ஒரு நாளும் திமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள். இப்ப மாணிக்கம் தாக்கூர் இருக்கார் இல்லையா, எம்பி மாணிக்கம் தாக்கூர், அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்கு சம்மதம் தெரிவித்தோடு துள்ளி குதித்தார் உதயநிதி ஸ்டாலின். என்ன சிஎம் சார், உங்களுக்கு எங்களுடைய குரல்லாம் கேட்கலையா? நான் சட்டம் ஒழுங்கு சீராகி இருக்கிற சீர்கட்டு இருக்கிறது என்ன சிஎம் சார், உங்களுக்கு இது கேட்கலையா? நீங்க செய்ய மாட்டீங்க, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 15 நாள் தான் சார் ஆகுது. 15 நாள். அதாவது திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக சொன்னாங்க. அப்புறம் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க. மதுவிலக்கு அதான் நீங்க சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்து 10 ரூபாய் வாங்குறது நிறுத்தப்படும் சொன்னீங்க. இன்றைக்கும் நீங்களும் நானும் போகலாம். டாஸ்மாக்ல 10 ரூபாய் வாங்குறாங்க, 20 ரூபாய் வாங்குறாங்க, 40 ரூபாய் வாங்குறாங்க. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவாக விவாதிப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே பிரதர், ஃபர்ஸ்ட் அதாவது திமுக ஆட்சி எதிர்கட்சியாக இப்போ இருக்காங்க, ஆளுங்கட்சியாக தாவேகா, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு மக்கள் அளித்த தீர்ப்பு தான். இதை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம். பிரதான எதிர்கட்சியாக 2011 2021 வரையிலும் எதிர்கட்சியாக செயல்பட்டது திமுக. 2011 to 2016 எதிர்கட்சியாக கூட இல்லை, 3வது இடத்துல இருந்துச்சு. 3வது இடத்துல இருந்து எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்த திமுக 2021 உத்வேகம் பெற்று மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தது. ஆனால் எதிர்கட்சி என்பது திமுகவுக்கு புதிதல்ல. எதிர்கட்சியாக இருந்து எதிரி கட்சியாக அல்லாமல் எதிர்கட்சியாக இருந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருந்து என்னென்னலாம் செய்யணுமோ அது திமுக அதை செய்து கொண்டே இருக்கிறோம். போராட்டங்களை முன்னெடுப்பதாக இருக்கட்டும். அதாவது ஒரு இது கோட் இருக்கு, எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஷேடோ ஆஃப் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒன்றியத்தில். அதே மாதிரி இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் ஷேடோ ஆஃப் சீஃப் மினிஸ்டர். எப்போதெல்லாம் முதல்வர் அவர்கள் தவறு செய்கிறாரோ, ஆட்சியில் தவறு நடக்கிறதோ அதை தட்டி கேட்கக்கூடிய முதல் ஆளாக எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பார். இந்த ஆட்சி தாவேகா ஆட்சி அமைந்தது என்னவோ ஒரு பெரிய புரட்சி வெடித்தது. விஜய் அவர்கள் பல ஆண்டு காலமாக போராட்ட களத்தில் இருந்து சிறைக்கு சென்று உணவு உண்ணாமல் உண்ணாவிரதம் இருந்து பல போராட்டங்களை நடத்தி முதல்வர் அரியணையிலே அமர்ந்திருக்கிறாரே விஜய் என்று சொல்வதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சினிமா என்ற பிரபலத்தை வைத்து, சினிமா என்ற பிம்பத்தை வைத்து குழந்தைகளை தூண்டிவிட்டு குழந்தைகளுடைய வற்புறுத்தலால் சில பெற்றோர்கள் வாக்களித்து தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் 108 தொகுதியை பெற்றிருக்கிறாரே தவிர்த்து, அவர் ஏதோ ஒரு பெரிய போராளி, விஜய் என்பவர் சேகுவாராவின் வம்சம் அப்படின்னா சொல்றதுக்கெல்லாம் இல்லை. ஓகே பிரதர், நீங்க சினிமா மோகத்தால விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. பட் மக்கள் விருப்பப்பட்டு தானே திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் இந்த விரக்தியில வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி? இல்லை, திமுக மீது விரக்தி அடைவதற்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சின் திமுகக்கு இல்லை. அப்படி இல்லாத போது ஏன் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியலன்னா, விஜய்க்கு இருக்கிற ப்ரிவிலேஜை நம்ம பார்க்கணும். விஜய் என்ன தவறு செய்தாலும் அதற்கு முட்டு கொடுத்து அவர் செய்வது உண்மைதான், அவர் தவறே செய்யல, கரெக்டா தான் பண்றாரு. 41 பேரை கொன்னுட்டு வந்தப்பையும் 41 பேரை அவரு கொல்லல, யாரோ திட்டமிட்டு கொன்னுட்டாங்க, அவருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. விஜய் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாருங்க. அவர் பாவங்க, அவர் அமைதியா இருந்து எல்லாமே செய்வாரு. பிரதமரே செய்தியாளரை சந்திக்க மாட்டேங்கிறாங்க.
இந்த மாதிரி அந்த பிரதமர் 41 பேரை கொன்னுட்டு வந்து செய்தியாளர்களை சந்திக்காம போனாரா, பிரதமரையும் கேள்வி கேட்கும் இந்த சமுதாயம். ஆனா விஜய்க்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் என்னன்னா, அந்த முட்டு கொடுக்குறவங்க விஜய் என்ன செய்தாலும் சரி, விஜய் வந்து 41 பேர் இதை கொன்னுட்டு வந்துட்டு வீடியோ போடுறார். என்ன சிஎம் சார், என்ன எதுனாலும் பண்ணுங்க, எங்க தொண்டர்களை ஏதோ நீங்க செஞ்சிடாதீங்க, நான் இங்கதான் உட்காந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருப்பேன், ஒன்னு ஆபீஸ்ல இருப்பேன், ஒன்னு பனையூர்ல இருப்பேன். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 இடத்துல அவர் இருப்பார். தலைமைச் செயலகம், பனையூர், வீடு. இதை தவிர்த்து அவர் எங்க இருக்க மாட்டாரு. அப்போ அதெல்லாம் சொல்லிட்டு வீரவாசனம் பேசின பிறகு மக்கள் அதையும் அதற்கு முட்டு கொடுப்பவர்கள், எங்க அண்ணன் பேசுறாரு பாருங்க, ஐயோ அவர் அழுவுறாரு, அழுவுற மாதிரி பேசுறாரு, கொன்னுட்டு வந்த ஒருத்தர் இப்படி பேசுறப்போ இந்த மாதிரியான கட்டமைப்புகள் ரூட் மாஃபியாவில் ஒரு 30,000 வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கி அவர் மேலான ஒரு பாசிட்டிவ் வைபை கொண்டு வரணும். விஜய் என்பவர் சுதந்திர போராட்டத்தில் பெரிய தியாகியாக இருந்து சுதந்திர போராட்டத்தில் போராடி சுதந்திரத்தை பெற்று வந்த தலைவருக்கு கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இவரை ஏதோ ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துவர் போல இவரை சித்தரித்து குழந்தைகளிடம் பரப்பி, குழந்தைகளை அது அவர் வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, 40 அவர் வந்து நந்தனத்துல பேசின 40.31 செகண்ட்ல இருந்து 41.40 செகண்ட் வரைக்கும், அதாவது 41 நிமிஷம், இது 40 செகண்ட் வரையும் அவர் வந்து குழந்தைகளை தூண்டும் வகையில் பேசி இருக்கிறார். ஒரு கிண்டர் ஜாய் வேணும்னு, கிண்டர் ஜாய், சாக்லேட் வேணும்ன்ற போல, உங்களுக்கு ட்ரெஸ் வேணும்னு நீங்க வந்து வேணும்னு பெற்றோரிடம் கேட்பது போல, உங்க அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, மாமா, மாமி எல்லார்கிட்டையும் இந்த விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி இது குற்றம். குழந்தைகளை எந்த ஒரு பிரச்சாரத்திற்காகவும் குழந்தைகளை வாக்கு சேகரிக்கவும் பயன்படுத்தக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. அந்த சட்டத்தையும் மீறி ஒருத்தர் குழந்தைகளிடம் இந்த மாதிரி ஒன்ன விதைச்சி, அன்னைக்கு அவர் பேசினதை அடுத்த 2 நாள் அந்த ரூட் மாஃபியாவின் ஆட்கள்ல தமிழ்நாடு ஃபுல்லா அதை பரப்புறாங்க, குழந்தைகள் பார்க்கும்படி பரப்புறாங்க. அந்த பரப்பி இந்த ஆட்சி எதனால உருவாகிருக்கு? பெரும்பான்மையோடு உருவாகி இருக்கு. இந்த ஆட்சி யாரால உருவாகி இருக்கு? விஜயால உருவாகி இருக்கிறது. இந்த ஆட்சி யாரால உருவாகி இருக்கு? செங்கோட்டையினால உருவாகி இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்வதை விட இந்த ஆட்சி குழந்தைகளால் உருவாகி இருக்கிறது. ஓகே சார், இப்ப குறிப்பா அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, உங்க கூட்டணியில இருந்த கட்சிகளோட தயவால தான் இப்ப விஜய் ஆட்சி அமைச்சிருக்கார். அமைச்சரவையிலையும் அவங்க கூட்டணி சார்ந்த தோழர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? 108 இடங்கள், திருச்சி கிழக்கை 1 கழித்தால் 107, ஒரு சபாநாயகர் 106. இவர் வாங்கிய எண்ணிக்கை அப்படியே இருந்திருந்தால் இந்நேரம் ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும், கவர்னர் ரூல் வந்திருக்கும். அப்போது ஒன்றிய பாஜக அரசு நேரடியாக இங்கே ஆட்சி செய்திருக்கும். இதை தவிர்ப்பதற்கு, இது வேண்டாம் அப்படி என்று தவிர்ப்பதற்கு, எங்கள் தோழமைகளாக இருக்கக்கூடிய விசிகாவையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் நீங்கள் ஆதரவு தரலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எங்களுடைய தலைவர் சொன்னாரு. அதே மாதிரி அவர் 107 இடங்கள் என்றைக்கு பிடித்தாரோ அடுத்த நாளே சொன்னார், இந்த ஆட்சிக்கு எந்த இடையூறும் திமுக செய்யாது, 6 மாசத்துக்கு எந்த இடையூறும் செய்யாது என்று கிளியரா நாங்க சொல்லிட்டோம். இந்த ஆட்சியை வந்து குழப்பி இந்த ஆட்சிக்கு வந்து ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுத்த வேண்டிய எண்ணம் திமுகவுக்கு இல்லை. அதனால அப்படி நாங்க சொல்லிட்டோம். விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல் இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், வெற்றி பெற்றவுடன் காங்கிரஸ், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், வெற்றி பெற்றவுடன் வந்து வெற்றி சான்றிதழை காண்பித்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தளபதியிடம் ஆசீர் பெற்று சென்றார்கள். ஆனால் கூடவே பயணித்து ஒவ்வொரு திமுக தொண்டனின் வியர்வையும் உறிஞ்சி பெற்ற 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் திருப்பி கூட வெற்றி பெற்று திரும்பி கூட பார்க்கல, ஓடிட்டாங்க. இந்த நான் வார்த்தை வந்து தடிமனாக இருந்தாலும் நீங்க வந்து பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த ஓடுகாலிகளை ஒரு நாளும் திமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள். திமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் ஒரு நாளும் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நான் அந்த தொகுதியில போய் பார்த்தேன், காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் போட்டிடுதோ அங்கெல்லாம் திமுக கருப்பு சிவப்பு வண்ணத்தை கட்டியிருக்கக்கூடிய வேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக தொண்டன் காங்கிரஸ் தோழர்களை விட இறங்கி களத்துல வேலை செஞ்சு அவ்வளவு உழைப்பையும் போட்டு அவ்வளவு வியர்வை சிந்தி பெற்ற வெற்றி யாரால் பெற்றோம் என்பதையும் மறந்துவிட்டு அவர்கள் செல்கிறார்களே என்று சொன்னால், இப்படிப்பட்ட துரோகிகளை, எதிரிகளை கூட மன்னித்து விடலாம், ஆனா துரோகிகளை என்றைக்கும் மன்னிக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் கூடாது. இப்படிப்பட்ட துரோகிகள் தான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். இந்த துரோகிகளை ஒரு நாளும்
தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு சிலர்கிட்ட கேட்டோம்னா சொல்றாங்க, திமுகவோட வெற்றிக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க உழைக்கலையா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்கல்ல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டுல திமுக அதிக தொண்டர்களை கொண்டிருக்கிறதா, காங்கிரஸ் அதிக தொண்டர்களை கொண்டிருக்கிறதா? திமுக தான். விட இதுல இருக்கே. யார் அதிக தொண்டர்களை பெற்றிருப்பவர்கள்? திமுகவை சார்ந்தவர்கள். நீங்க இன்னும் சொல்ல போனா தொகுதிக்கு 4 பேர்ல அந்த கட்சியில இவங்கெல்லாம் பேசலாமா? தொகுதிக்கு 40 பேர் மொத்தமா எண்ணி பாத்தீங்கன்னா கூட, காங்கிரஸ்காரெல்லாம் இங்க வாங்கப்பா, மொத்தம் நீங்க திமுக தனியா பிரிச்சு காங்கிரஸ் வந்து தனியா கூப்பிடுங்க, 40 பேர் இருக்க மாட்டாங்க. 40 பேர் கூட இல்லாத ஒரு கட்சி, பூத் ஏஜென்ட் கூட இல்லாத ஒரு கட்சி இந்த மாதிரி பேசலாமா? ஏதோ தாவிட்டோம், போஸ்ட் போல் அலையன்ஸ் சொல்லிட்டு அலையன்ஸ், அதாவது போஸ்ட் போல் அலையன்ஸ் நீங்க போங்க, ஒரு நன்றி கடனாவது இருக்கலாம்ல. திமுகவுக்கு எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி, இங்க உழைத்த திமுகவர்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை வந்துச்சா காங்கிரஸ் கிட்ட இருந்து? நன்றி மறந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். காங்கிரஸ்காரர்களை திமுகவும் சரி தமிழக மக்களும் சரி ஒரு நாளை ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, இப்ப மாணிக்கம் தாக்கூர் இருக்காரு இல்லையா, எம்பி மாணிக்கம் தாக்கூர், அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்கு சம்மதம் தெரிவித்தோடு துள்ளி குதித்தார் உதயநிதி ஸ்டாலின். அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தோங்கிறாரு. சார், இவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். பெரும்பான்மை இல்லை என்றவுடன் முதலில் ஓடி போய் ஆதரவு தெரிவித்தவர்கள் யார்? காங்கிரஸ். ஆனா அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிற ஃப்ளோர் டெஸ்ட் வரைக்கும் ஒரு இது 5-6 நாள் இருந்துச்சு. இவர் சொல்வதை எல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வையா பாக்குறேன். மற்ற கூட்டணி கட்சிகளும் உங்கள்கிட்ட இருந்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுதான், அதாவது திமுக வெளியில் நின்று ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்க சொன்னாங்க, அப்புறம் வந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குது, இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? இல்ல, இதுக்கெல்லாம் நாம் இதை நாம் பொருட்படுத்தக்கூடாது. எங்கேயாவது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச போட்டோ இருக்கா? ஏதாவது சந்திப்பு நிகழ்ந்தது, அதான் ரகசிய சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்த சொல்றாங்களா அப்படின்னு நம்ம ஐயுஎம்எல் தலைவர் கூட சொல்லிடுறாரு முந்தா நாள் நடந்துச்சு ஆமான்னு. அதாவது ஒரே ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு இடத்த விட்டு வெளியே போறோம்னா அந்த இடத்துல ஏதாவது குறைய சொல்லிட்டு நம்ம போனோம். குறைய சொல்லாம போனா அந்த பழிக்கு நாம ஆளாகும். அதற்காகத்தான் இவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, திமுக அதிமுக கூட்டு சேர பார்த்துச்சு, அதனாலதான் நாங்க வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. போலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகின்ற போது இதை தடுக்க நினைத்தவர் மாணிக்கம் தாக்கூர், இதை தடுக்க நினைத்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த 2 கருப்பாடுகளை வைத்துதான் இவர்கள் வேலை செய்தார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய பல தொகுதிகளுக்கு தோல்விக்கு காரணம் உள்ள காங்கிரஸ்ல இருந்து தாவேகாவுக்கு வேலை செய்த 2 கருப்பாடுகள். ஒன்னு பிரவீன் சக்கரவர்த்தி, ஒன்னு மாணிக்கம் தாக்கூர். திமுக கூட்டணியில காங்கிரஸ் தோற்றாதான் நம்ம அங்க போய் கூட்டணி சேர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு காங்கிரஸ்காரர்களை பல தொகுதிகளில் திமுகவிற்கு வேலை செய்ய வேண்டாம் என்று மாணிக்கம் தாக்கூர் சொல்லி இருக்கிறார். இதை நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுகிறேன். திமுக தொகுதிகளில் காங்கிரஸ்காரர்கள் வேலை செய்ய வேண்டாம், ஒரு பேருக்கு போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தவர் மாணிக்கம் தாக்கூர். இப்ப அதாவது விஜய் அவர்கள் சொல்றது போல உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா, அது உண்மையா? இல்ல, அது உண்மையான காங்கிரஸ். உண்மையாவே காங்கிரஸ் என்பது பேரளவுக்கு தான் திமுக கூட்டணியில இருந்தது. ஆனா வேலை எல்லாம் அவர்கள் தாவேகாவுக்கு தான் செய்திருக்கிறார்கள். அது எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க ஓட்டத்தை பார்த்தே தெரிஞ்சிச்சு. ஸ்பீடா ஓடினாங்கன்னா தெரியும்ல, அவங்க ஆல்ரெடி ஓடதான் திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. எப்போ ஓடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதற்கான கதவுகள் திறக்கப்பட்டவுடன் ஆட்டு மந்தையில் ஆடெல்லாம் திறந்தவுடனே ஓடும், ஸ்பீடா ஓடும். அந்த மாதிரி ஆட்டு மந்தைகளை போல இவர்கள் ஓடி இருக்கிறார்கள். தயவு செய்து மாண்புமிகு காங்கிரஸ்காரர்களே, மதிப்புமிகு காங்கிரஸ்காரர்களே, பேரன்புக்குரிய காங்கிரஸ்காரர்களே, தயவு செய்து மீண்டும் வந்து விடாதீர்கள். தயவு செய்து திமுக நல்லா இருக்கும். ஓகே, இப்போ குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, இப்போ ஒரு 15 நாட்கள் ஆயிடுச்சு தாவேகாவினுடைய ஆட்சி. செயல்பாடுகள் எப்படி இருக்கு? செயல்பாடுகள் அப்படின்னா நான் ஒரு லிஸ்டே வச்சுருக்கிறேன். அவங்க செய்த சாதனை பற்றி சொல்லலாம் என்று. பல்வேறு சாதனைகளை 15 நாட்களுக்குள்ளாகவே சீரோடும் சிறப்போடும் ஒரு பெரிய பெரிய எழுச்சியோடும் செய்திருக்கிற முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். திட்டங்களை வைத்து சொல்லிடுறேன். 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் அப்படி என்று நடந்து முடிந்திருக்கிறது. நேற்றைக்கு குளிக்கக்கூடிய பெண் வீட்டில் எட்டி பார்த்த தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலை ராயபுரத்திலே பிறந்த 9 நாட்களே ஆன
பச்சிளம் குழந்தையை கடத்தி கொண்டு சென்றிருக்கிறார். இன்று காலை எழுந்தவுடன் விழிப்படைந்தவுடன் பார்க்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகே ஒரு சிறுவன் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறான். என்ன சிஎம் சார், உங்களுக்கு எங்களுடைய குரல்லாம் கேட்கலையா? அவர் டைலாக் அவருக்கே விடுவோம். இவர் தானே சொன்னாரு, இவர் தானே சொன்னாரு, நான் சட்டம் ஒழுங்கு சீராகி இருக்கிற சீர்கட்டு இருக்கிறது என்ன சிஎம் சார் உங்களுக்கு இது கேட்கலையா? நீங்க செய்ய மாட்டீங்க, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 15 நாள் தான் சார் ஆகுது, 15 நாள். இப்போ பேசி கொண்டிருக்கிற நேரம் என்னுடைய தொலைபேசியில வருது. ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் செங்கல் சூளை உரிமையாளர்கள் போராட்டம் வந்து நடத்தினுக்கிறாங்க வேலூர்ல. எதுக்கு போராட்டம்னா, மாமூல் கேட்டு தாவேகாவினர் தொந்தரவு செய்கிறார்கள். மாமூல் கேட்டு தாவேகாவினர் தொடர்ந்து எங்களை மிரட்டி வருகிறார்கள். அதற்கு உரிமையாளர்கள் ஒன்னு சேர்ந்து போராடி வருகிறார்கள். இதான் சார் உங்க வந்து ஆட்சியினுடைய லட்சணம். ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு தாவேகாவினர் மாமூல் கேட்டுன்னு இருக்காங்க. நீங்க சொன்னீங்களே பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. நேற்று விக்னேஷோட செய்தியாளர் சந்திப்ப விஜய் அவர்கள் எடுத்து பார்க்கணும். 10 ரூபாய் வாங்கணும் சார், கோர்ட்டோட உத்தரவு இருக்கு. 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கிட்டு அந்த பாட்டிலை திருப்பி எடுத்துன்னு வந்து எல்லாரும் குடிமகன்கள் குடித்து விட்டு அதை எடுத்துன்னு வந்து தந்தா அந்த 10 ரூபாய் அவர்களுக்கு திருப்பி தரப்படும் சார். இதான் சார் திமுக ஆட்சியில சொன்னோம். அன்னைக்கு பாடுனீங்களே கரூர்ல, அதுபடியே பாட்டு பாடுனீங்களே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? மதுவிலக்கு அதான் நீங்க சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்து 10 ரூபாய் வாங்குறது நிறுத்தப்படும் சொன்னீங்க. இன்றைக்கும் நீங்களும் நானும் போகலாம். டாஸ்மாக்ல 10 ரூபாய் வாங்குறாங்க, 20 ரூபாய் வாங்குறாங்க, 40 ரூபாய் வாங்குறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். 10 ரூபாய் இல்ல 40 ரூபாய் வாங்குறாங்க ஒரு பாட்டில் மேல, 30 ரூபாய் வாங்குறாங்க. ஏன்னா தாவேகா நிர்வாகிகளுக்கு ஷேர் கொடுக்கணுமா? அவங்க பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஷேர் கொடுக்கணும். நாடு எங்க சார் போகுது? நாடு 15 நாள்ல தமிழ்நாட்டை 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றிருக்கிறார் ஜோசப் விஜய் அவர்கள். அதற்கு அவர் மக்களிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களிடத்துல இந்த மாதிரி உங்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு இந்த மாதிரி குற்றச்சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும். தொலைபேசியில போன் பண்ணி அங்க வந்து 10 வயது சிறுமி வந்து கொலை செய்யப்பட்ட வழக்குல வந்து போன் பேசினா போதாது. 41 பேர் செத்தப்ப இதே பண்ணீங்க. அவங்கள வீட்டுல கூட்டு வந்து வீட்டுல பாத்தீங்க. நேர்ல போங்க சார். தலைமைச் செயலகத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போய் காலைல 5 மணில, அதாவது காலைல 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணில உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்ல. களத்துல இறங்கி போனோம். முதல்வரா இருக்கிறீங்க, களத்துல இறங்கி போங்க. இன்னும் வந்து தலைமைச் செயலகம் விட்டா வீடு விட்டா பனையூர், எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க? இதுலயும் ஒருத்தர் சார் சிறப்பான ஆட்சி. உண்மையாவே நான் சொல்லணும்னா இந்த மாதிரி ஆட்சியை நான் என்னுடைய வயது வரலாறுல கூட இந்த மாதிரி வந்து படிச்சதில்லை. நீங்க வந்து எந்த இப்போ வந்து நான் உங்களை வந்து கேட்கறேன் சார், நீங்க யாரு, எந்த தொலைக்காட்சியில வேலை செய்றீங்க? நான் வந்து ஜெம் தொலைக்காட்சியில வேலை செய்யறேன், நீங்க பதில் சொல்றீங்க. இல்ல நீங்க இதை மறந்துட்டு வேற ஏதாவது தொலைக்காட்சி பேரை வச்சு சொல்ல முடியுமா? ஒருத்தர்கிட்ட கேட்கறாங்க சார், நீங்க என்ன துறை அமைச்சர்? நீங்க எனக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கி இருக்கிறார். அவர் வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுலாத்துறைக்கும் பேரை மறந்துட்டார். தான் எந்த துறை அமைச்சர் என்றே தெரியாத அமைச்சர்கள் ஆளக்கூடிய இந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னை தலைகுனிய வைக்கிறது. தலைகுனிய விடமாட்டோம் என்று எங்கள் தலைவர் சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது. கையாலாகாத முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜயின் காரணமாக தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது. ஓகே பிரதர், நீங்க இந்த குற்றச்சாட்டுகள் நடக்கிறதெல்லாம் சொல்றீங்க. திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு கரெக்டா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க எல்லாருமே. இப்ப மின்சாரத்துறை அமைச்சர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது திமுக ஆட்சியில இது பண்ணதுனாலதான் அந்த மின் தட்டுப்பாடு வந்து இதாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பவர் கட் ஆகுது அப்படின்னு. இது எப்படி பாக்குறீங்க? சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே பல கட்சி தாவி சென்று மின்சாரத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திமுக ஆட்சி தான் இதற்கு காரணம் என்றால் திமுக ஆட்சியில் ஏன் மின் தட்டுப்பாடும் மின்சார மின்வெட்டும் ஏன் நடைபெறவில்லை? இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. அதாவது 2021 ஆட்சி அமைக்கும் போது கரெக்டா ஜூன் மாசம் அப்ப செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பேட்டி எடுக்கும்போது அவரே சொல்லியிருக்காரு, அதிமுக தான் காரணம், அதிமுகன்னு சொல்லியிருப்பாரு. அப்போது இதற்கு காரணம் அனில் தான் சொல்லியிருப்பாரு. அனில் குஞ்சுகள் தான் அதற்கு காரணம் என்றார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் இன்னைக்கு உடன்படுறேன். இன்னைக்கு காரணம் மின்வெட்டுக்கு காரணம் அதே அணில்கள் தான். இதை நீங்கள் வந்து வேற மாதிரி எடுத்துக்கோனா அணில்களை தான் நான் சொல்றேன். அதற்கு காரணம் அவர்கள் தான். ஆமா, அன்னைக்கு ஆட்சியில, ஆனால் அதை மேம்படுத்தணும்.
அந்த ஆட்சி போகும்போது தட்டுப்பாடோடு வைத்ததை அதற்கு பிறகு மேம்படுத்தணும். குறை மட்டுமே சொல்லாமல் மின்சாரத்துறையை மேம்படுத்தணும். கொஞ்சம் கேட்டிருக்காங்கல்ல சார், டைம் கேட்டா நீங்க டைம் வந்து எடுத்துக்கோங்க. நைட்ல தூக்கம், இந்த வெயில் காலம் மக்களால தூங்க முடியல சார். தொடர் மின்வெட்டு, எல்லா பகுதியிலும் மின்வெட்டு. சரி, நீங்க நேரம் எடுத்துக்கோங்களேன். 3 மாசம் வந்து இது கரண்டே இல்லைன்னா ஒத்துப்பீங்களா? தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் ரோட்ல இறங்கி போராடுறாங்க. இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க தானே சார் சொன்னீங்க. தலைவர் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில பவர் கட். அதான் அவர் ஃபோன் பண்ணா அங்க இருக்கிற எம்எல்ஏ விஎஸ் பாபு வந்து ஃபோன் எடுக்கிறது இல்லையா? ஏன்னா ஒரு 6 மணிக்கு மேல வேற ஒரு வேலையா இருந்துடுறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சார். ஓகே பிரதர், அதாவது இப்ப இந்த பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது திமுக ஆட்சியிலே நடந்துச்சு, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை எப்படி பாக்குறீங்க? இதை தடுக்கணும்னா, அதாவது 15 நாட்களுக்குள்ளாக நடைபெற்ற குற்றங்கள் திமுக 15 நாட்கள்ல 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் 15 நாட்கள்ல திமுக ஆட்சியில் நடைபெற்று இருக்கிறதா? என்னுடைய கேள்வி சிம்பிள். இந்த மாதிரி தொடர் குற்றங்கள் திமுக ஆட்சியில் நடத்தப்பட்டிருக்கிறதா, நடைபெற்று இருக்கிறதா? சார், ஒரு குழந்தை 10 வயது குழந்தை கடத்திட்டு போய் கொலை செஞ்சு போட்டிருக்கிறாங்க. ஒரு மேடம் போலீஸ் அதிகாரி உக்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி கேளுங்க, 6 மணிக்கு மேல பொலிட்டிக்கல் கொஸ்டினை கேளுங்கன்னு. இது நான் பொலிட்டிக்கல் கொஸ்டினா? 10 வயது சிறுமி கொலை பண்ணது வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டினா? ஒரு பெண்ணா இருந்துட்டு ஒரு பெண் குழந்தை வந்து செத்து போயிருக்கு பதில் சொல்லுங்கன்னா சிரிக்கிறாங்க அவங்க பிரஸ் மீட்ல. இந்த மாதிரியா திமுக ஆட்சியில் இருந்தது? ஒரு காவல் அதிகாரி பிரஸ் மீட்ல உட்காந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் அதை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கு அவங்களோட மனநிலை? உங்களை அனுப்பிச்சிருக்குது விசாரணைக்கு, சிரிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி கேவலமான ஆட்சியை தமிழ்நாடு இதுவரையில் சந்தித்ததில்லை. அதிமுக ஆட்சி, அதிமுக இருந்தது, திமுக இருந்தது. ஆனா எந்த ஆட்சியிலுமே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடைபெற்றதே கிடையாது. ஒரு பெண் அமைச்சர் சொல்ற பதிலாது, ஒரு பெண் அமைச்சர் வந்து எப்படி இருக்கணும்? இதுல வேற நான் தான் முதல் பெண் அமைச்சர். அப்ப ஜெயலலிதா யாரு? அவங்க முதலமைச்சராகவே இருந்தாங்க. முதல்ல எங்க ஆட்சியில தான் ஒயிட் பேப்பர், அவங்க சொல்றது ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை விட போறோம். 2001 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டதை இவங்க இது கண்ணுக்கு தெரியல. 2021 அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து வெள்ளை அறிக்கை விட்டதை இவங்களுக்கு வந்து கண்ணு தெரியலன்னு சொல்லக்கூடாது. வரலாறு படிச்சுட்டு வந்தா தானே. வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு வந்தவங்களுக்குலாம் என்ன வரலாறு தெரியும்? வரலாறு தெரியாத, ஒண்ணுமே தெரியாத ரீல்ஸ் போட்டு கொண்டு எங்கள் அண்ணன் வருகிறார், வந்தால் அப்படியே ஜொலிக்கும் தமிழ்நாடு என்பது மின்மயமாகும், வந்து லைட்லாம் போட போற, எங்க அண்ணன் வந்துட்டாருன்னா ஓகே, சீஃப் மினிஸ்டர் உட்காந்தா போதும், எல்லாருமே சேஃபா இருக்கலாம், அதிரடிப்படை, சிங்கப்பெண் படை. எங்க சார் போச்சு அந்த சிங்கங்கள்? நீங்க சிங்கம்னு சொன்னீங்களே, எங்களுடைய திட்டத்தை பேர் மாத்தி வச்சிருக்கீங்க. ஓகே, என்னாச்சு? ஆக்சுவலா இப்படியும் சொல்லலாம், அதிமுகவோட அந்த பிங்க் பெட்ரோல், அம்மா பெட்ரோல் பேர் மாற்றப்பட்டதுன்னு சொல்லலாம். உங்களோட திட்டம்னு சொல்றதை விட அதான் இல்ல, முதலாக நான் ஏன் வந்து என்னோட திட்டம்னு சொல்றேன்னா, அதுக்கு எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது. 1973 முதலாக பெண்களை காவல்துறையில் சேரலாம் என்று கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் எங்க திட்டம்னு சொல்றேன். முதல்ல அடித்தளம் போடுது அதுக்கு திமுக. அதனாலதான் நாங்க உரிமையா சொல்றோம், அது நாங்க கொண்டு வந்ததுதான் சொல்ல. இது வந்து விஜய்க்கே தெரியாது. விஜய் வந்து எழுப்பி எப்பங்க வந்து பெண் காவல்துறை வந்ததுன்னா எனக்கு தெரியாது, ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் கேட்கணும்னு, அவருக்கே இதெல்லாம் தெரியாது. அதனால சொல்றோம், திமுகவை சார்ந்தவர்கள் வரலாறுகளை படித்து திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உருவாக்கி 1947 இருந்து களமாடி வருகிற ஒரு இயக்கம், வெற்றி தோல்விகளை கண்டு அஞ்சுகிற ஒரு இயக்கம் அல்ல. எல்லாம் சொல்றாங்க திமுகவில் தான் எல்லாம் விட்டு போயிட்டாங்க, திமுக தனிச்சு நிக்குதுன்னு சொல்லிட்டு. திமுக இந்த மாதிரி பல காலத்தை பார்த்துட்டோம் சார். 1996 அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சுகவனம் என்ற ஒரு எளிய இளைஞனை வைத்து அன்றைக்கு தோற்கடித்தோம். முதல்வர்கள் அது கூட தெரியாது அவங்களுக்கு. முதலாக தமிழ்நாட்டில் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இப்பதான் தோக்குறாரு. போய் வரலாறு படிங்கடா. 1996 அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தோற்று போயிருக்கிறார். ஏற்கனவே காமராஜர் தோற்று போயிருக்கிறார். இதையெல்லாம் படிக்காத காமராஜர் யாருன்னு கேட்டா, மன்னார்குடியில ஜெயிச்சாரு, நம்ம கூட்டணிக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு, அந்த காமராஜான்னுவாங்க. ஏன்னா அவருடைய ஆட்சியை கொண்டு வந்துக்கிறாங்க. ஆனா சொல்றாங்க, என்ன எங்களுக்கு காமராஜர் ஆட்சி வந்துருச்சு, காமராஜர் ஆட்சி வந்துருச்சு. ஏங்க என்னங்க சொல்றீங்க, காமராஜர் ஆட்சியா? ஆமா, அமமுக இருந்தாரு, அவரை கூட்டு வந்து நீங்க ஆட்சி நடத்தினுக்கிறோம், அதுதான் காமராஜ் ஆட்சின்றாங்க. ஒருவேளை இது ஜோசப் விஜய் ஆட்சி இல்லையா, அந்த காமராஜ் ஆட்சியான்லாம் எனக்கு வந்து கேட்க தோணுது. இதெல்லாம் பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கிறது. இன்னைக்கும் சொல்ல சார், திமுக ஸ்டாண்ட் சிம்பிள். யார் வந்தவர்கள் போனவர்கள் வரட்டும், வருபவர்கள் வரட்டும், போவர்கள் போகட்டும். இந்த இயக்கம் நிலையானது,
எங்கள் பின்னால் இருக்கிற மக்கள் நிலையானவர்கள், எங்கள் பின்னால் இருக்கிற தோழர்களும் கழக சிங்கங்களும் நிலையானவர்கள். இந்த தோல்வியை ஒரு சுய பரிசோதனையாக திமுக எடுத்துக்கொண்டு திமுக மீண்டு வரும். தயவு செய்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் உறக்கத்திலிருந்து எழ வேண்டும். சினிமா டைலாக்குகளில் இருந்து மீள வேண்டும். சினிமா உலகத்திலிருந்து மக்கள் உலகத்திற்கு வர வேண்டும். மக்கள் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். களத்திற்கு செல்ல வேண்டும். பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும். நிருபர்களை சந்தித்து அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் அவர் செய்தால்தான் அவர் நல்ல முதலமைச்சராக இருக்க முடியுமே தவிர்த்து இன்று வரையில் அவர் முதல்வராக நடிக்கல. அவர் நடிக்கிறான்னு சொல்ல, நடிக்க கூட இல்லைன்னு நான் சொல்றேன். உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்ட அந்த பெற்றோர் குமுறுறாங்க. சிஎம் ஒரு வார்த்தை எங்க கிட்ட பேசலையே, சிஎம் அவரை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டாங்க. அவங்க பேட்டி கொடுத்த பிறகு பேசியிருக்காங்க. அவங்க குழந்தை எந்த அளவுக்கு இது பண்ணுச்சோ அந்த அளவுக்கான தண்டனையை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற இது கொடுத்துருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? கொடுக்குறேன் நீங்க சொல்றது கடந்த ஆட்சியில நீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சுங்க திமுக மேல கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்கள் பாதுகாப்பிலே திமுக அரசாங்கம் சரியாக செயல்படவில்லை. நான் வந்தா அப்படியே மாத்தி காட்டும். ஒரு குற்றம் நடக்க விட மாட்டேன். உங்க தாய் மாமனா நான் இருப்பேன், உங்க அண்ணனா இருப்பேன், உங்க தம்பியா இருப்பேன், உங்க பிள்ளையா இருப்பேன். எங்க சார் போச்சு? 15 நாள்ல இவ்வளவு நடந்திருக்கே சார். இதுக்கு யார் பதில் சொல்ல போறா? இதே நீங்க அந்த பேச்சுல அந்த உணர்ச்சியில நான் தப்பு பண்ணிட்டேன், இதற்கு நான் அன்னைக்கு அவ்வளோ பெரிய தப்பா பேசின முதல்வர் விஜய் அந்த ஒரு வைராகியத்துல இருந்தா இந்நேரம் ரிசைன் பண்ணியிருக்கணும். எப்ப என்னால முடியல, தெரியாம பேசிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வைராகியம் தான் நீங்க இந்நேரம் ரிசைன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய இதை நீங்க அன்னைக்கு ஒரு பேச்சை பேசிட்டு உங்க ஆட்சி வந்தோடனே உங்களுக்கு ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி சட்னியா? ஓகே பிரதர். இப்ப திருச்சி கிழக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அது தலைமை தான் முடிவு பண்ணும் சார். எங்களை பொறுத்தவரை தலைமை என்று ஒரு இருக்கிறது. எல்லா ஆலோசனை பண்ணி யார் வேட்பாளரை நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என்று பார்ப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் 15 நாட்கள் நடந்த நிகழ்வை வைத்து சொல்கிறேன். மக்கள் எல்லாம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மின்வெட்டு ஒரு காரணம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஒரு காரணம். தினம் தினம் கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளியே அனுப்பக்கூடிய பெண்கள் பிள்ளைகளை பயந்து பயந்து வெளியே அனுப்புறாங்க. அது சேஃபா திரும்பி வருமானு சொல்லிட்டு இன்னைக்கு செங்கோட்டையன் காலில் பேசுறாரு. அதாவது இலவச பேருந்துன்னு சொன்னீங்க, எப்போ வழங்கப்படும்னு சொல்லிட்டு. திமுக ஆட்சியில் எப்போ வழங்கினாங்க? நிறைய ஆண்டு எடுத்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு செங்கோட்டையன் பதில் சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு என்ன அமைச்சர் அவரு, இது அவர்கிட்ட இருக்கிற நிதி அமைச்சர் தூக்கி அவர் மரிய வில்சனுக்கு கொடுத்துட்டாங்க. வருவாய்த்துறை அமைச்சரா பாவம் அவருக்கு வேற. மரியாதைக்குரிய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்களே, தயவு செய்து பொய்யை பரப்பாதீங்க. ஆட்சிக்கு 5 கையெழுத்துக்களில் ஒன்று இலவச பேருந்து என்று எங்களுடைய தலைவர் போட்டார், அன்றைய முதலமைச்சர் போட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய ஆண்டு ஆனது என்று. அந்த பொய்யெல்லாம் பரப்பாதீர்கள். இவ்வளவு செய்து வருகிற இவர்களை பார்த்து திருச்சி கிழக்கு தொகுதியில யார் போட்டியிட்டாலும், ஒரு எளிய சாமானிய தொண்டன் போட்டியிட்டாலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார். ஏன்னா நாங்க ஏதோ பேருக்காகலாம் சொல்லல. இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள் அவங்க மீது, அந்த ஆட்சியின் மீது மக்கள் ஏதோ ஒன்று மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு ஓட்டு போட்டதற்கு மிகவும் எதிர்மறையாக, நேர்மறையாக இல்லாத எதிர்மறையாக இந்த ஆட்சி செயல்பாட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஆட்சி மீது மிகுந்த கோபம் அடைந்திருக்கிறார்கள். இந்த 15 நாள் இந்த அமைச்சர்கள் பண்ற லூட்டி எல்லாம், அங்க ஒருத்தருக்கு தாம்பரத்துல கில்லி சரத்துன்னு போட்டிருக்கிறாரு, அவரு டாக்டர் பட்டம் போட்டுக்கிறாரு. டாக்டர் பட்டம் போட்டு எம்பிஎன் போட்டுக்கிறார். ரெண்டுமே போலி, டாக்டரும் கிடையாது அவரு. நான் அவருக்கு ஒரு சவாலே விடுறேன். நீங்க இப்ப டாக்டர், இது நிறைய இடத்துல ஒரு குழப்பம். டாக்டர் படிச்சா மட்டும், எம்பிபிஎஸ் படிச்சா மட்டும் டாக்டர் ஆக முடியாது. அவருக்கு எந்த துறையில இருந்தாலும் டாக்டர் பண்ணலாம். சூப்பர் சார். அவர் நிறைய சமூக சேவை பண்ணியிருக்காரு. மேபி அதுக்கு இது கொடுத்துருக்கலாம். 2023-22 காலகட்டத்தில் விஜய் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி வந்தாங்களாம். அதுக்கு பிளாக்ல டிக்கெட் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு வேளை அவருக்கு சமூக பட்டம் கொடுத்திருந்தால் அந்த டாக்டர் பட்டத்தை தந்திருப்பார்கள். அவர் படிச்சது பிபிஏ, ஏஎம் ஜெயின் காலேஜ்லாம் படிச்சிருக்காரு. ஆனா அவர் போட்டிருக்கிறது எம்பிஏ தான். அந்த மாதிரி தருவாங்களா சார் ஏதோ பட்டம் மாதிரி? அதெல்லாம் இல்ல படிச்சா. அதனால பிபிஏ படிச்சுட்டு எம்பிஏன்னு போட்டுக்கிறார். அவருக்கு டாக்டர்னு போட்டுக்கிறார். டாக்டர் இல்லாத அவருக்கு அவரே வைத்த பெயர், அவர் பேர் சரத்குமார். அவருக்கு அவரே வைத்த பெயர் கில்லி சரத். ஏன்னா அவர் கில்லி விளையாட்டுகள்லாம் விளையாடுவார். அதனால அவர் பேர் கில்லி சரத். இப்படிப்பட்டவர்கள் அமைச்சராக வந்திருக்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற அதாவது அம்மா உணவகத்துல போய் பாக்குறாரு, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்னு போட்டுக்கிறாரு. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்குடைய டிகிரியிலேயே இவ்வளவு குளறுபடியானால் இவர் எப்படி மக்களுக்கு சேவையாற்றுவார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அமைச்சர்களை இந்த ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் பெற்று இருக்கிறது. இதை மக்கள் நிராகரிப்பார்கள். உடனடியாக
விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி brother. நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.